அனைவருக்கும் வணக்கம். யோகலட்சுமி ப்ராப்பர்ட்டிஸில் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம். ஸோ தயவு செஞ்சு வீடியோவை மிஸ் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். ஏன்னா நீங்கள் வீடு வாங்கணும் இல்லை மனை வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா அதில் உங்களுக்கு நான் சொல்ல போகிற விஷயம் பல லட்சங்களை சேவ் பண்ணலாம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான விஷயம். தயவு செஞ்சு வீடியோவை முழுசாக பாருங்கள். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே வீடு வாங்கணும் மனை வாங்கணும் அப்படின்னு நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கோம், சர்ச் பண்ணிக்கிட்டே இருக்கோம், நம்மளுக்கான ரைட் பிளேஸ் எங்கே கிடைக்கும்னு தேடிக்கிட்டே இருக்கோம். ஸோ அந்த வகையில் நீங்கள் சில பேர் பார்த்துருப்போம், சில பேர் ஒரு 3 மாதத்து டைமில் பார்த்துருவாங்க, சில பேர் ஒரு 6 மாதத்தில் பார்த்துருவாங்க, சில பேர் ஒரு வருஷத்துக்குள்ளேயாவது பார்த்துருவாங்க, சில பேர்லாம் ரொம்ப வருஷமாக பிளாட் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, ரொம்ப வருஷமாக வீடை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ வாங்கிடலான்னு ஏன்னா கம்மியாக கிடைக்குமான்னு பார்க்குறாங்க. தப்பு இல்லை, நம்ம அப்படி தான் எதிர்பார்ப்போம், ஏன்னா நம்ம கஷ்டப்பட்ட காசு. பட் என்ன விஷயம்னா, நம்ம டைம் ஆக 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 ரேட்டு ஏறிக்கிட்டே தான் போகும். நாளுக்கு நாள் விலைவாசி ஜாஸ்தியாகிட்டே இருக்குது. அது மற்ற பொருளுக்கு மட்டும் இல்லை, இதுக்கும் சேர்த்து தான். ஸோ இதில் இப்போ என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா, நீங்கள் வீடோ மனையோ இப்போ இன்னும் ஒரு 1 மந்த்துக்குள்ளே வாங்கணும், 2 மந்த்தில் வாங்கணும், இல்லை இந்த சீக்கிரம் வாங்கணும், கொஞ்சம் கம்மியாக வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த டைமை மிஸ் பண்ணிங்கன்னா சத்தியமாக நீங்கள் நினச்ச மாதிரி கம்மியாக வாங்க முடியாது. ஏன்னா கவர்மெண்ட் ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க. அடுத்த மாதம் ஜூன் 1ஆம் தேதியிலேருந்து கைட்லைன் வேல்யூவை கிட்டத்தட்ட இப்போ எவ்வளோ இருக்கோ அதுலேருந்து 70% உயர்த்த போகிறாங்க. கைட்லைன் வேல்யூ தானே, 70% உயர்த்தினா எங்களுக்கு என்ன, அதில் எப்படி எங்களுக்கு லாஸு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கைட்லைன் வேல்யூங்கிறது ஒவ்வொரு லேண்டுக்கும் ஒவ்வொரு ஏரியாவை பொறுத்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க கவர்மெண்ட்டு. அந்த காஸ்ட்டுங்கிறது நம்ம மார்க்கெட் வேல்யூவிலேருந்து ஒரு 4 மடங்கு கம்மியாக இருக்கும். இப்போ ஒரு கைட்லைன் வேல்யூ ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 400 அப்படின்னா அங்கே மார்க்கெட் ப்ரைஸ் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 1600 இருக்கும், இல்லை 1300 1600 இருக்கும். அப்போது ஒரு பிளாட் நீங்கள் அரை பிளாட் எடுத்திங்கனாலே 18 லட்சத்துக்கு மேலே வரும். இப்போது கைட்லைன் வேல்யூ 400 அதுலேருந்து 70%ன்னு வச்சுக்கோங்க, கிட்டத்தட்ட 700 கைட்லைன் வேல்யூ ஆக்கிடுவாங்க. 700 கைட்லைன் வேல்யூ வந்துச்சுன்னா அதுலேருந்து 3 மடங்கு 4 மடங்குன்னா 2100 2100 2400 வரைக்கும் போகும். ஸோ 2400 கிட்டத்தட்ட ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 1000 ஏறும். ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 1000 ஏறுனுச்சுன்னா உங்களுக்கு 10 லட்ச ரூபாய்க்கு மேலே அதிகமாகும். ஸோ நீங்கள் இன்னும் லேண்டு பார்த்துக்கிட்டே இல்லை வீடு பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த டைமை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஜூன் 1க்குள்ளே இப்போ இமீடியட்டாக வாங்கணும்னு முடிவு பண்ணுறவங்க ஜூன் 1க்குள்ளே வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இல்லைன்னா நீங்கள் உங்களுக்கு லேண்ட் காஸ்ட்டும் அதிகமாயிரும், பத்திரம் ரிஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட்டும் அதிகமாயிரும். ஸோ இப்போ வாங்குறவங்க இந்த டைமை மிஸ் பண்ணிடாதீங்க, முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் வாங்குங்க, இல்லைனா உங்களுக்கு தான் லாஸ். ஸோ யாராக இருந்தாலும் யாருக்கிட்ட வேணாலும் வாங்க, ஏன்ட்ட வாங்கணும்னு சொல்ல, எங்கள்கிட்ட கேட்கணும்னு சொல்ல, நீங்கள் எங்கே வாங்கினாலும் எந்த ஊரில் இருந்தாலும் எந்த நாட்டில் வாங்கினாலும், ஸோ எந்த நாட்டிலேருந்து தமிழ்நாட்டில் வாங்கணுன்னாலும் கொஞ்சம் சீக்கிரம் முயற்சி பண்ணி வாங்க. சப்ஸ்கிரைப் டு த சேனல். தேங்க்யூ.